நாம் எரோமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பக்கம் 886. அதில் 23வது வசனமும் 24வது வசனம் வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியில மனுஷன் எதையும் மேன்மை பாராட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க 24ஆம் வசனத்தின் அடிப்பகுதி, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மனுஷன்ட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அவன் வாய் வழியாக அவன் பெருமையாக பேசுவாங்க. நீங்கள் 5 நிமிஷம் பேசினாவே அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எதோ கொடுத்தோ மேன்மை பாராட்டுவாங்க. தன்னுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், தன்னுடைய பணம், ஐஸ்வர்யம், அல்லது உயர்ந்த ஜாதி அல்ல உயர்ந்த குலம், படிப்பு, தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்க பெற்றிருக்கிற செல்வத்தை குறித்து அவங்க ஏதோ ஒன்றை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுவாங்க. இந்த உலகத்தில் நான் 5 நிமிஷம் பேசினாவே அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் அது எல்லாம் அந்த மேன்மை பாராட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுறது எதை பேர் மேன்மை பாராட்டணும்னா, என்னை அறிந்து நான் யாருன்னு என்னை அறிந்து கொண்டது தான் இந்த உலகத்தில். அதை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. அதை தவிர மேன்மையெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் வேதம் சொல்லுது. அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. அப்போ அண்ட சராசரத்தில் எத்தனையோ அவர் படைத்த உண்டாக்கின பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் உண்டாக்கப்பட்ட தேவன் என்னை அறிந்திருக்கிறதுனால், அதை உணர்ந்திருக்கிறதுனால், அதை குறித்து அல்லாமல் மற்ற எல்லாமே காணாமல் இல்லாமல் அது மறைந்து போய்விடும். ஒன்றே ஒன்று தான் நிலைத்திருக்கும் இந்த பூமியில். நம்மளை உண்டாக்கின தேவன் மாத்திரம்தான் நிலை பெற்றவர். பாக்கி எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆகையினால் என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் என்று இந்த வார்த்தையை யார் சொல்கிறாவா? யார் சொல்கிறார் சொல்லுங்க? யார் சொல்கிறாவா? யார் சொல்கிறா? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம், இவைகளிலே நான் என்னவா இருக்கிறேன்? இவைகளில் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்? எனக்கு பிரியமானது என்ன தெரியுமா? என்னையும் என் குமாரனையும் அறிந்து கொள்வதுதான் எனக்கு பிரியம். நீங்கள் என்னையும் என் குமாரனையும் அறிவீங்களானா இந்த பூமியில், அதை விட மேன்மையான ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்க. அதை தான் யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய பாதைங்கிற வார்த்தையை நம்ம சபையில் நிறைய தடவை கேட்டு கேட்டு அந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்னன்னு பொருளை உணராமல் போயிடுவோம்னு நான் பயப்படுறேன்.
நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய பாதை, அது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த நித்திய ஜீவன், நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக இந்த முழு உலகமும் எதிர்பார்த்து இருந்தது. இந்த முழு உலகமும் நித்திய வாழ்வைக்காக யுக யுகங்களாக மனுஷர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நித்திய வாழ்வை தம்முடைய குமாரனிடத்தில் தான் பிதா வச்சுருந்தாங்க, வேற எங்கேயும் இல்லை. இந்த முழு மனுகுல வர்க்கத்துக்கும் மீட்பு தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் இந்த முழு உலகத்துக்கும் ஜீவ வழி, இரட்சகர் அவர்தான். இயேசுக்கு வெளியில ஜீவன் இல்லை, இயேசுக்கு வெளியே வாழ்க்கை இல்லை. உனக்கு பணம் இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எது இருந்தாலும், ஆனால் இயேசு இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு ஆண்டவர் சொல்லுவாங்க, நீனும் போயிட்ட மனசாரிக்கியா? பெரிய கூட்டம் வந்தது, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 70 பேர் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அப்போது ஒரு 12 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கொஞ்சம் பேர் இடல் அடைகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுவாங்க பேதுரை பார்த்து, எப்பா நீங்களும் போயிட மனசாக இருக்கீங்களா? அதுக்கு அவன் அழுவான், புலம்புவான், ஆண்டவர்கிட்ட விழுவான், ஆண்டவரே அந்த நித்திய வாழ்க்கை உண்மைகிட்ட தான் இருக்குது, இந்த உலகத்தில் நான் பார்த்துட்டேன், இந்த நித்திய ஜீவ வாழ்க்கை வேறு எங்கேயுமே இல்லை, அதனால் உண்மை தவிர நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி அவன் இயேசுவின் பாதத்தை இறுக அவன் பற்றி கொண்டான். வாழ்நாளில் நித்திய வாழ்வு அவர்கிட்ட தான் இருக்கிறத கண்டுபிடிச்சான். அவன் வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ வேத பாதகர்கள், பரிசேயர்கள், எத்தனையோ பக்திமான்கள், நீண்ட அங்கியை தரித்திருந்த எத்தனையோ ஆசாரியெல்லாம் பார்த்தான். ஆனால் ஜீவன் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனையும் கூட அவன் பார்க்கல. அந்த இயேசு என்ற ஒரு நபர்கிட்ட தான் ஜீவ வாழ்க்கை இருந்தது. அதை கண்டுபிடிச்சிட்டான். ஓ, இவர் தான் நான் வாழ்வதற்குரிய வழி, இவரை தவிர வழி இல்லை இந்த உலகத்தில்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சான். அருமையானவர்களே, இந்த பூமி நாட்களான் நித்திய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்குரிய வழி தன்னுடைய குமாரன் மூலமாக தான் மனுகுலத்துக்கு உண்டாக்கப்பட்டது. உதாரணமாக, நான் இளம் பிராயமாக இருக்கும் பொழுது, 13-14 வயது உடையவனாய் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், எதற்காக இந்த உலகத்தில் வாழணும்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருந்தது, சந்தேகம் இருந்தது. உலகத்து பிரகாரமாய் பணம் கிடையாது, உலகத்து பிரகாரமான சொந்த பந்த கூட்டங்களும் எனக்கு கிடையாது, உலகத்து பிரகாரமாய் நல்ல புத்திசாலியோ படிப்போ அறிவோ எனக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது ஏன் பிறந்தேன், எதுக்காக வாழணுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எனக்கு இருந்தது. என்னுடைய வீட்டுக்கு பக்கம், என்னுடைய பழைய வீட்டுக்கு பக்கம் நம்முடைய சவர் டேவிட் இருக்காங்களே, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பின்பக்கத்தில் ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடுது. அந்த வாய்க்காலுக்கு தான் அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களாம் குளிக்க வருவாங்க. அப்போது 30 வருஷங்களுக்கு முன்பதாக எல்லாம் அவங்க தான் குளிக்க வருவாங்க. அங்கே ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லில் பல நாள் உட்காந்துருப்பேன், உட்காந்து யோசிப்பேன், நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழணும் இந்த உலகத்தில்ங்கிறத ஒரு கேள்வியை கேட்பேன். வெளியில் என்னை யாரும் கெட்ட பையன்னு சொல்ல முடியாது, ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ நான் கெட்டு போயிருக்கேங்கிறத எனக்கு தான் தெரியும். நல்ல மனநிலை கிடையாது, தீமைக்கு தீமை செய்யணும், யாராவது என்னை தீமை செஞ்சால் அவங்களுக்கு பழி நடக்கணும், அது மாதிரி கெட்ட எண்ணங்கள், காம எண்ணங்கள், கோபம், பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், இருதயத்தில் சமாதானம் இல்லாத அலசடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை. எங்கள் அம்மா ஒரு பக்திமான், என்னுடைய தாயார் இந்து மத பக்திமான். அவங்க விக்கிரக கோயில்களுக்கு அப்போல்லாம் வெள்ளி செவ்வாய் ஒரு குடுகையில் எண்ணெய் கொடுத்து கொண்டு போட்டுவான்னு சொல்லுவாங்க. போட்டு வருவேன். ஆனால் என் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் என்னுடைய தாயார்
ஒரு பக்திமான். உதாரணமாக ஒரு சினிமா பாட்டை பாடுறதுக்கு என்னை அடித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சினிமா பாட்டு எல்லாரும் பாடுறாங்க, நான் பாடினேன். அந்த பாட்டோடைய அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது, நான் பாடினேன். என்னை அடித்தது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டை நீ ஒருபோதும் பாடக்கூடாது என்று சொல்லி 10-12 வயதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடித்தாங்க. அவ்வளோ பக்தியாக அவங்க என்னை வளர்த்தாங்க. அதுக்காக என்னுடைய தாயாருக்கெல்லாம் நான் மிகுந்த நன்றியுடனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு ஆத்ம தாகமும் ஆத்ம பசியும் இருந்தது. உண்மையான கடவுள் தான், ஒரு கடவுள் இருக்கிறார், இந்த உலகத்தை படைச்சிருக்கணும். அவர் யார், அவரை நான் அறியணும். நான் என்னுடைய ஆரம்ப பள்ளிக்கூடத்தை ஒரு கிறிஸ்தவ அந்த நம்முடைய மாதா கோயில் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போது அந்த டீச்சர்ஸ் இயேசு கிறிஸ்துவ குறித்தான படங்களெல்லாம் சொல்லுவாங்க. அந்த படத்தெல்லாம் நான் பார்ப்பேன். அது எனக்கு சந்தோஷம் இருக்கும், மனதில் சமாதானம் இருக்கும். ஆனால் இருதயத்திலே வெறுமை இருக்கும். இருதயத்தில் உட்காந்து நான் அழுதுருக்கிறேன். உண்மையான கடவுள் யாருன்னு சொல்லி பல கேள்விகள் என்னுடைய இருதயத்தில் இருந்தது. பல நாள் என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய குமுறலும் ஏக்கமும் தாகமும் புலம்பலும் இருந்தது. உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அவருக்காக வாழணும். அப்படி உண்மையான கடவுள் இந்த உலகத்தில் இல்லைன்னா செத்து போகிறது நல்லது. நான் முடிவு செய்தேன். என்னுடைய வீட்டு கொள்ளையில் உட்காந்து அந்த ஆத்தங்க வாய்க்காலில் உட்காந்து அழுதுருக்கேன். பல கடவுள் சொல்கிறாங்களே, யாருப்பா உண்மையான கடவுள் இந்த உலகத்தில் என்று சொல்லி காலங்கள் உருண்டு ஓடுனது. 16, 17, 18 வயது அந்த நெருங்கும் பொழுது இந்த இயேசுவாகிய தேவன் மெய்யான கடவுளுங்கிறத அறிந்து கொள்ள அவர் என் கண்களை திறந்தார். ஆண்டவரே, நீ உண்மையான கடவுள்னா உமக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன். இதுவரைக்கும் நான் பாத தெரியாத ஆட்டை போல வாழ்ந்தேன் நான் சொல்லி அந்த நாளில் எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த புதிய ஏற்பாடை நான் வாங்கி வாசிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு பக்கத்தையும் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் நான் அழுதேன். யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு புஸ்தகம் என் ஒருவனுக்காகவே எழுதப்பட்டதான் என் வேத புஸ்தகத்தை. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தினா உபச்சாரம் செய்தாற்றுன்ற வார்த்தை, நீ கோபப்பட்டா கொலைக்கு சமன்ற வார்த்தையை பார்க்கும்போது என் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய துக்கமும் வேதனையும் இருந்தது. எத்தனை தடவை இச்சையோடு பார்த்தோம், எத்தனை தடவை கோபப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, கொலைக்காரன் நான். ஆண்டவரே, நான் ஒரு விபச்சாரக்காரன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன். ஆனால் என்னால் அப்படி வாழ முடியல. என்னால் எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் வாழ்ந்தால் உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். இல்லாட்டா என்ன, நான் அந்த உலகத்தில் செத்து போகிறது நல்லது என்று நான் முடிவு செய்வேன். தேவனுடைய மகாபிரதான இறக்கம், மகாபிரதான தயவு, அந்த புதிய ஏற்பாட்டை நான் வாசித்தேன். அவர் என் ஒருவனுக்காகவே கல்வாரி சிலுவைக்கு போனதையும் ரட்சிப்பை எனக்கு தந்ததையும் அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு என்பதை நான் அறிந்து கொள்ளும்போது இந்த இரவாஞ்சேரி கிராமத்திலே மிகுந்த சந்தோஷமுடைய ஒரு மனுஷன் யாருன்னா அது நான் தான் என்பதை அறிந்து கொண்டேன். ஏனென்றால் என் இருதயம் சமாதானத்தாலும் சந்தோஷத்தால் நிரம்பி இருந்தது. அதெல்லாம் அதுக்கு அந்தாண்ட நடந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க என்னுடைய அருமையான தாய்மார்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. என்னுடைய இளம் பிரயத்தில் நான் நடந்தது, ஊரில் வளர்ந்தது எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதில் சொல்ல வேண்டியதில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசு என்ற இந்த ஒரு நபர் தான் மனுகுலத்துக்கு இரட்சகர். அவரை இல்லாமல் வானத்துக்கு பூமியின் மேல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எத்தனையோ தேவர்கள் இந்த பூமியில் உண்டு. இயேசு என்ற ஒரு நபர் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்வளிக்கக்கூடியவர், ஆசீர்வதிக்கக்கூடியவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நான் என்ன சொல்ல வரோம்னா, இந்த முழு உலகத்துடைய சிருஷ்டிப்பும் எப்போ முடிவடைந்ததுன்னா, இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்று அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே நமத்திலே
கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே, அது மித்தம்தான் இந்த முழு உலகத்துடைய சிருஷ்டிப்பும் முழுமை அடைகிறது. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படலைன்னா அவன் பிறந்ததே வேஸ்ட்டு. அவன் இந்த பூமியில் வாழ்வதே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதான் என்னுடைய சாட்சி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு இல்லாத என் வாழ்க்கை எனக்கு பாரமாக இருந்தது. 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு குண்டை என் காலில் கட்டிகிட்டு இருக்கிறது போல உணர்ந்தேன். 13, 14 வயது 15 வயது கூட நான் இருக்கும். 100 கிலோ வெயிட் உள்ள குண்டை நான் கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கிறது போல உணர்ந்தேன். யார் என்னை விடுவிப்பா? என் இருதயத்தில் யார் என்னுடைய இருதயத்தில் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க? அந்த நாட்களில் இந்த பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம ஊரில். அங்கே இருந்த குருக்கள் நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்பேன். ஒருத்தர் கூட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவே உங்களுக்கு தெரியாது. என்ன கேள்வி கேட்காதப்பான்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டு அப்படியே நான் வந்துடுவாங்க. ஆனால் நான் என்னுடைய இருந்த எல்லா கேள்விக்கும் இயேசுவானவர் பதில் சொல்லுகிறதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் மூலம்தான் ரட்சிப்பு மனுகுலத்துக்கு, அவர் மூலமாக தான் இந்த முழு மனுகுலத்திற்கும் வழி என்பதை நான் அறிந்து கொள்ளும்போது மிகுந்த பரவசமும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிய தேவன் என் இருதயத்தில் ரட்சிப்பை அருளினார். இது காலாகாலங்களாக யுகமாக மனுகுலம் எதிர்பார்த்திருந்தது. ஒரே ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே பிறப்பதற்காக முழு உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவரை அறியணும், அவரை அறிந்து கொள்ளணும். அவர் யார் நாங்கள் அறியணும். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நான் திருப்பிக் கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 45வது வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். இங்கே இந்த நாத்தான் வேலை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார். நாத்தான் வேலையை கண்டு ஒரு செய்தியை சொல்கிறார். யுகமாக காலகாலங்களாய் ஒருத்தரை பற்றி நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோமே, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல. நியாயப்பிரமாணத்தில் முன்னோர்களாகிய தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்கள்ல, அவரை நான் அவரை பார்த்தேன் என்ன அவர் சொல்கிறார். அப்படியா? மோசே சொல்கிறது தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னாங்களே யாராவது, அவரை நான் பார்த்தேன். அப்படியா? நானும் பார்க்கணும், அவர் அறியணும். இது அவனுக்கு ஆசை. அவர் எங்கே பிறந்தாருன்னா நாசரேத்தில் பிறந்திருக்கிறாரு இருக்கிறாரு. அவர் பிறந்த பெத்லகேம். இப்போதைக்கு நாசரேத்தில் இருக்கிறாரு. அவர் இயேசுவோடைய பேர் என்ன சொல்கிறாங்க. அப்படியா? நான் பார்க்கணுமே சொல்லி அவர் புறப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நாசரேத்திலையா நன்மையா? அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்கிறதா வேதத்தில் சொல்லப்படலையே. நாசரத்தில் தீமை தான் இருக்கு. ஏன்னா இயேசு மாம்சத்தில் வந்தார். நல்ல செய்தி என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் தேவன் தம்முடைய மகனை மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் அனுப்பிச்சாங்களே, இதுதான் நல்ல செய்தி. இந்த பூமியில் நம்மை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டாங்க, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எனக்கு ஒரு அடிச்சு வச்சுட்டு போனாங்களே, நல்ல செய்தி. ஆகையால் யுகமாய் மனுஷர்கள் எதிர்பார்த்திருந்தது யார் தானோ இந்த இயேசுவை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அநேகர் இந்த இயேசுவை அடையல, வாழ்க்கையில் அனுபவிக்கல. உதாரணமாக சிமியோன்ற மனுஷன் நமக்கு தெரியும். அதை திருப்பம் லூக்கா என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகம், லூக்கா என்ற சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் திருப்பம். லூக்கா 2ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. 25லேருந்து 35 வரைக்கும் 10 வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ விளக்கி சொல்ல இயலாது. நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் விவரித்து வாசிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சிமியோன் சொல்கிறார். 25ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அந்த நாட்டில் எத்தனையோ தேவதாசர்கள் தேவ பக்தியுடைகள் உலகத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எதை எதிர்பார்த்தாங்கன்னா, ரட்சகர் எப்பொழுது வருவார், இந்த பாவம் மாம்சத்தில் எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், சிந்த வாழ்க்கையில் எப்பொழுது ஜெயம் கிடைக்கும், நாக்கில் ஒரு கட்டுப்பாடு எப்போ கிடைக்கும், எப்போ சிந்தத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நமக்கு ஒரு முன்னோடி வேணுமே ஆச்சே என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த சிமியோன், தெய்வ பக்தியுடைய ஒரு மனுஷன். அவன் காத்திருக்கிறான், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் என்ன வேணும் தெரியுமா? அந்த உலகத்தில் ஆறுதல் தான் வேணும். ஆறுதல் தான் வேணுமே தவிர வேறு எது கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது. எல்லாருக்கும் ஆறுதல் வேணும். ஆறுதல் அளிக்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் தம்முடைய மகனாகி இயேசு ஒருத்தர் தான் நம்முடைய இருதயத்தில் ஆறுதலை சமாதானத்தை கொடுக்குறார். இந்த முழு உலகத்தில் எல்லாம் இருக்குது, அவனுக்கு ஆறுதல் மட்டும் இல்லை, சமாதானம் இல்லை. அதை தான் இந்த சிமியோன் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் மனுஷனுக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அவனுடைய இருதயத்தில் ஆறுதல் மாத்திரம் இல்லை. நீங்களும் நானும் உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்களும் நானும் ஆறுதல் உடையவனாய் உட்கார்ந்துருக்க முடியும். 3 மாதத்தில் செத்துருவேன், 6 மாதத்தில் செத்துருவேன்னு நம்மளை சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆறுதலினால் நிறைந்திருக்கிறவர்கள், சமாதான புருஷர்கள், சமாதான ஸ்திரீகள். அதான் தொடர்ந்து அவன் சொல்கிறான். அந்த சிமியோன் 25-35 வரைக்கும் ஒரு நிகழ்வு அவர் சொல்கிறார். இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு அவன் சொல்லுகிற ஜெபம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வாசிக்கலாம். இப்போ அவன் சொல்கிறான் 32வது வசனம், 31, 32 வாசிங்களேன். தேவரே சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். தேவரீர் சகல ஜனங்கள், இங்கே 25ஆம் வசனம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே 31, 32 என்ன வாசிக்கிறோம்னா, சகல ஜனங்களுக்கும், நீங்களும் நானும், இனி பிறக்க போகிற சந்ததிக்கும் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கிறது. ஏன் மனுஷனுக்கு ஆறுதல் இல்லை தெரியுமா? பாவம் மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் வராது. பெருமை இருக்குது, சுயநலம் இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலும் சமாதானம் கிடைக்காது. அப்போ பாவத்தை நீக்கிற விமோச்சனம் வேணும் அல்லவா? இவ புண்ணிய காரியங்களை இங்கே இருந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு நடந்து போகிறதுனாலையோ, இல்லை 40 நாள் விரதம் இருக்கிறதுனாலையோ, அழகு குத்திக்கிறதுனாலையோ, தீயில நடக்கிறதுனாலையோ ஒரு மனுஷனுடைய பாவம் போகுமா? போகாது. இன்னொருவர் இவனே குழியில் கிடக்கான், இவனை எப்படி இவன் மேலே எழுத்த முடியும்? வேறு ஒருவர் என்னை தூக்க வேண்டாமோ? பாவம் செய்யாத ஒருவர் எனக்காக அவர் பாவமானாரே, இப்பொழுது அவர் என்னை தூக்குகிறார், மேலே என்னை தூக்குகிறார், ரட்சிக்கிறார், என்னை மன்னிக்கிறார், திரும்ப அந்த குழியிலே விழாதபடி என்னை பாதுகாக்கிறார். ஆகினால் மனுகுலத்துக்கு தேவன் நியமித்த தம்முடைய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இந்த சிமியோன் காணுகிறார். இரட்சணியத்தை கண்டது, இப்போ நான் சமாதானத்தோடு இந்த உலகத்தோட்டு போவேன் கண்டது என்று அவர் சொல்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சகரை இவன் கண்டான். ஏராளமான ஜனங்கள் இரட்சகரை காணணும்னு சொல்லி எத்தனையோ மகான்கள் எதிர்பார்த்தாங்க. அதை ஆண்டவர் தம்முடைய சிஷ்யர்கிட்டே சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எத்தனையோ பேர் என் நாளை காணணும்னு சொல்லி அவன் ஆசையாக இருந்தான். அதை ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய கண்கள் காணுகிறதுனால், உங்களுடைய காது கேட்கறதுனால் நீங்கள் என்னவா பாக்கியசாலி. இயேசுவை எதிர்பார்த்து எத்தனை பேர் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இயேசுவை நான் சொல்கிற வார்த்தையை கேட்குற நீ பாக்கியசாலின்னு ஆண்டவர் சொல்லுவோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரட்சகரை இன்னும் நான் அறிய வேணும் அல்லவா? இன்னும் ஒரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் வாசிங்க. சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து குறித்தான தீர்க்க தரிசனம். இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக ஒரு சில ஆயிரங்கள், 700 இல்லை அது 1000 ஆண்டுகளோ தெரியல, எனக்கு தெரியல, இந்த தீர்க்க தரிசி ஏசாயா சொல்றார், அந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாம் ஒரு முக்காடு மூடி இருக்கு, பாவம் மூடி இருக்கு, வேஷக்காரரா மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், நடிக்கிறவனாய் மாய்மாலக்காரனாய் மூடி இருக்கு, அது சகல ஜாதிகளையும் மூடி இருக்கு, பக்தியின் வேஷம் மூடி இருக்கு, மாய்மாலம் மூடி இருக்கு, நடிப்பு மூடி இருக்கு, சகல ஜனங்களையும் சகல சாதிகளையும் மூடி இருக்கு, ஒருவன் கூட மீதி இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார். ஆனா ஒருவர் வருவார் அந்த மலையிலே, அவர் பிக்கப்படுவார், காரி திப்பப்படுவார், அவமானப்படுவார், அரை நிர்வாணமாக்கப்படுவார், காரி திப்பப்பட்டு அவருடைய முகத்தின் முடியை பிச்சு இழுப்பார்கள், கன்னத்தில் அறைவார்கள், காரி திப்புவார்கள், வசைச்சொல் பாடுவார்கள். ஏன்? என் மேல இருக்கிற முக்காடு, என் மேல இருக்கிற இந்த மூடலை நீக்கி போடணுங்கிறதுக்காக ஒருவர் என்னுடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த மலையிலே அகற்றி போடுவார். அந்த கல்வாரி மலையிலே அகற்றப்பட்டது, என்னுடைய பாவங்களெல்லாம் அகற்றப்பட்டது. இதை சாத்தானுக்கு சொல்லணும், எனக்கு நானே சொல்லணும். உங்களை சோர்வடைப்பதும் போது, உங்களை அதையடையும் போதெல்லாம் நீங்கள் சாத்தானுக்கு சொல்லணும், அல்லது எனக்கு நானே சொல்லணும். என்னுடைய பாவத்தை, என்னுடைய மீறுதலை, என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் கல்வாரி சிலுவிலே என்னை ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே தீர்த்து என்னுடைய பாவத்துக்கெல்லாம் முடிவு கட்டி விட்டார். இனி நான் குந்தி நடக்க வேண்டாம், உட்கார்ந்து நடக்க வேண்டாம். என் தலையை நிமிர்த்தி, நெஞ்சை நிமிர்த்தி, பிதாவுடைய வலது பாசத்தில் வீட்டில் இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இந்த முழு உலகத்தில் மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றவர் ஒரே ஒரு நபர் தான். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, ஒரே நாளில் இந்த தேசத்தினுடைய எல்லா பாவங்களையும் ஒரே நாளில் நீக்குவார். தீர்க்கதரிசி ஆகமங்களில் இருக்குது. ஒரே ஒரு நாளில் பாவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. காலங்களாக மனுக்குல வர்க்கத்திலே பாவம் அழித்து கொண்டிருந்தது மனுஷனை. ஆனால் ஒரே ஒரு நாளில் அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இந்த கண்ணீரை துடைத்து, எல்லா முகங்களிலும் ஒரு கண்ணீர் உண்டு. எதுக்கோ நம்ம இடத்துல ஒரு கண்ணீர் உண்டு. கடந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை குழப்பிக்கிட்டோம், கடந்த நாளில் நம்முடைய பெருமை, மதியினம், முட்டாள்தனம், ஏதோ நம்முடைய பாவம், நம்முடைய கண்களில் கண்ணீர் வாசிக்கிறோம். எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து, ஒரே ஒருத்தர் தான் உண்டு அதிகாரம் நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு. கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, உன் மேலே இருக்கிற நிந்தையை எடுத்து போடுவார். நிந்தையை எடுத்து போடுகிறார். நிந்தையை பூமியிலிருந்து முற்றிலும் நீக்கி விடுவார். பார்க்குறோம், 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பாவங்களை அறிக்கையிட்டா எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய்
இருக்கிற எல்லா பாவத்தையும், நம்முடைய எல்லா அநியாயத்தையும், நம்முடைய மனது வேணா சில பாவத்தை நமக்கு ஞாபகம் ஊட்டலாம். நம்முடைய மனது சில பாவத்தை ஞாபகம் ஊட்டி நமக்கு சொல்லும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படின்னா எல்லா அநியாயத்தையும் மன்னிச்சிட்டார், அவ்வளோதான். சமயத்தில் நம்முடைய புத்தி சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, தேவன் சொல்கிறத கேளுங்க. அநேக சமயங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்காது, நம்ம புத்தி சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருப்போம். நம்மளை புத்தி நம்மளை அழிச்சிடும், நம்மளுடைய புத்தி நம்மளை ஏமாத்திடும். தேவனுடைய வார்த்தை உண்மை, தேவனுடைய வார்த்தை உண்மை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழியாதது, அது உண்மை பிரியமானவரே. ஆகினால் கண்ணீரெல்லாம் தொடச்சி உன் இந்த பூமியில் இராதபடி அகற்றி போடுவார். இதை யார் சொல்கிறாராம்? வாசிங்க, 8 அடிப்பகுதி. கர்த்தரே இதை சொன்னார். எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லலை. கர்த்தர் சொல்கிறாராம், உன் நிந்தையை நீக்கி போடுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், என் குமாரனை சிலுவையில் அறையப்பட்டது மித்தம் உன் நிந்தையை நீக்கிடுவேன், பயப்படாத. யார் சொன்ன? கர்த்தர் சொன்னாராம். அக்காலத்திலே, எந்த காலத்தில்? இந்த காலத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம்லே, இந்த காலம். ஒரு காலத்தில் முன்னாடி நம்ம பிறக்கலை, இல்லை பின்னாடியும் பிறக்கலை, இந்த காலத்தில் பிறந்திருக்கோம். நீங்களும் நானும் பாக்கியசாலி. இங்கே உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியசாலி. யோசிக்கணும், இதோ இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன், இவரை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசு யார்? இவர்தான் தேவன், இவரே தேவன். இவருக்காகவே காத்திருந்தோம், இவருக்காகவே யுகங்களாய் ஜனங்கள் இவருக்காக தான் காத்திருந்தாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுவா, மெசியா வருவாருன்னு நான் கேள்விப்படுறேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லுவார். அதற்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, அவர் தான் நான். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த மெசியா நான் தான். அவளுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, அநேக ஜனங்கள் மெஸ்ஸியாவை அவங்க மத்தியில் தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க அறியலை. ஆனால் ஒரு சிலருக்கு அவர் தென்படுகிறார். நான் தான்ப்பா, நீ தேடிட்டு இருக்கிறவர் நான் தான் அங்கிறத இயேசு சொன்னார். ஆகையால் அவர் சொல்கிறார், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். நான் மறுபடியும் இதில் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளியேறப்பட்டிருக்க தெரியுமா ரட்சிப்பு. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதே, அதை விட பெரிய சந்தோஷம் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் ரட்சிப்புக்கு ஒரு கரையை செலுத்தினார், அவர் ரத்தம் சிந்தினார், அவமானத்தையும் நிந்தையும் சகிச்சாங்க. சாதாரணமெல்லாம் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லேன். உங்களுக்கு ஒரு ஒயிட் நல்ல வெள்ளை ஒரு வஸ்திரம், சட்டை, புடவை ஒன்று கிடச்சிச்சின்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுருப்பீங்க? கண்ட இடத்துல உட்காருவீங்களா? கண்ட இடத்துலாம் போவீங்களா? நீங்கள் அணிஞ்சிருக்க அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள மாட்டீங்களா? அதே போல் தான் இவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு, இயேசுவின் இரத்தத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த ரட்சிப்பு. இவருக்காகவே காத்திருந்தோ, இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம். இந்த இயேசு என்ற ஒரு நபருக்காகவே காத்திருந்தேன், அவர் வந்துவிட்டார், ரட்சிப்பை என்னை சம்பாதித்து வைத்து விட்டார். இனி என்னுடைய முகத்தில் அழ வேண்டாம், அவரை துதித்து ஆராதித்து அவரை மையப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிந்து கொள்வதும் வருகிற நாட்களில் இன்னும் இயேசுவை அறிகிற அறிவிலே வாழ்வோம். இன்னொருடத்தில் தீர்க்கதரிசி சொல்வார், உன் தகன பலி, உன்னுடைய ஜபம், உன்னுடைய பாரம்பரியம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னை அறிகிற அறிவில் வளருங்க. அதில் இன்னொருத்தர் சொல்லுவார், யார் சொல்லுவார்னு சொன்னாக்கா பேதுரு சொல்லுவார், கர்த்தரை இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கன்னு சொல்லுவார். ஆனால் வருகிற நாட்களில் இன்னுமா இயேசுவை நம்மை காணட்டும், நம்மை தரிசிக்கட்டும், நம்மை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுவோம். தேவன் நல்லவர்.
ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் அந்த எரேமியா 9 நாம் வாசித்தது போல இங்கே 2 காரியங்களை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாங்க. 9:23 என்ன செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 24 நம்ம என்ன செய்யணுங்கிறத குறித்து நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எல்லாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்மளை யோசித்து பார்க்கணும். நம்முடைய வார்த்தைகள் அல்லது நம்முடைய சிந்தைகள், நம்முடைய மனதின் யோசனைகள் யாரையாவது நம்ம பார்க்குறோம், நம்முடைய அன்றாட நடவடிக்கையில், அன்றாட நம்முடைய பேச்சில், நம்முடைய பேச்சு தோரணையில் நம்ம எதை அதிகமாக மேன்மை பாராட்டி நம்ம பேசுகிறோம்? நம்முடைய பேச்சு வாக்கில் நம்ம எதை அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறோம்? எதை குறித்து நம்ம பேசுகிறோம்? ஏதோ ஒன்று நம்மளை குறித்து நம்ம செஞ்சது, அல்லது நம்ம பிள்ளைங்க செஞ்சது, அல்லது வேறு ஏதோ ஒன்று நம்முடைய நல்ல நற்காரியங்களை நம்ம அதை மேன்மையாக பேசும்படி நம்ம சோதிக்கப்படுறோம். நம்ம அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு கட்டுப்பாடும், நமக்கு ஒரு கண்ட்ரோலும் நமக்கு தேவையாக இருக்குது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீ ஞானியாக இருந்தால் அல்லது நீ அறிவாளியாக இருந்தால் நல்லது தான், ஆனால் அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய ஞானத்தை குறித்தோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை குறித்தோ நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமைசாலி. நீ அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நல்லது தான், ஆனாலும் அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம், செல்வம், பொருள் எல்லாமே நமக்கு தேவை தான், ஆனால் அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறது, நீ எதையும் குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தில், நம்முடைய யோசனையில், நம்முடைய வார்த்தையில் நம்ம எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுறோம், அல்லது வாயிலிருந்து நம்ம சொல்வதற்கூட நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வாயிட்டு சொல்லாத அளவுக்கு இருதயத்தில் யோசனையாக இருக்க முடியும் உன்னை குறித்து. அப்படி இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 24 நான் வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன். நமக்கு ஒரு மேன்மை இருக்குன்னா, நம்ம மேன்மை பாராட்டணுன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, இந்த பூமியில் அங்கே வாசிக்கிறோம், கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான். என்ன செய்கிறார்னா, தேவன் என்ன செய்கிறார்னா, அவர் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் மனுஷனுக்கு கிருபை செய்கிறார், நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார். இப்படி செய்கிற தேவனை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார், எவ்வளவு தயவு செய்திருக்கிறார், எவ்வளவு இரக்கம் செய்திருக்கிறார், எவ்வளவு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாவிக்கு வழி உண்டோ, எவ்வளவு நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதை குறித்து, அந்த கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, நீதியை குறித்தும் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாருங்கிறத குறித்து செய்கிறார் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான். அவரை அறிந்து உணர்ந்து
அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை குறித்தே மேன்மை பாராட்ட கடவான். இது மேலே அவர் என்ன செய்கிறார்னா பிரியமாக இருக்கிறார். அவருக்கு என்ன பிரியன்னா அவரை குறித்தே பேசுவது, அவருடைய கிருபை குறித்து பேசுவது, நியாயத்தை குறித்து பேசுவது, நீதி குறித்து பேசுகிறது, ஆண்டவர் செய்கிற அவருடைய சகல கிரியைகளையும் குறித்து பேசுவது தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு அதுதான் பிரியம். இவைகளின் மேல் நான் பிரியமாக இருக்கேன். ஆண்டவரே நீங்கள் என்ன பிரியமாக இருக்கீங்கன்னா இவைகள் மீது பிரியமாக இருக்கிறேன் ஆண்டவர்னு சொன்னாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தாமா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னுடைய நோக்கமெல்லாம் பிதாவின் சித்தம், என்னுடைய விருப்பமெல்லாம் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன். அதுக்காகவே நான் வந்தேன். மனுஷர் என்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்க, என்னிலும் மேன்மையுள்ளவங்க இவர் அப்படின்னு யோவான் சொன்னார். அவருடைய வாரை அவருக்கோட நான் பாத்திரவான் இல்லைன்னு சொன்னார். மனுஷனுடைய சாட்சி விடா பிதாவினுடைய சாட்சி எனக்கு மிகவும் அவசியம் அப்படின்னார். மனுஷனுடைய சாட்சியை விட பிதா எனக்கு அந்த சாட்சி நான் அதை தான் ஏற்றுக்கொள்கிறேன். 5ஆம் அதிகாரம் யோவான் 5 சொன்னார். அப்படின்னா அவருடைய விருப்பமெல்லாம் எதில் இருந்ததுன்னா, ஆண்டவரே உம்முடைய நீதியை குறித்து, நீ செய்கிற கிரியை குறித்து, அதை குறித்தே நான் எண்ணட்டும் ஆண்டவரே, அதை குறித்தே நான் நன்றியுள்ளவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம துதியின் வேலையில் கேட்டது போல் 10 பேர் அங்கே வர்றாங்க. 10 பேர் குஷ்டரோகி, மருத்துவத்தாலும் மாத்திரையாலும் மனுஷராலும் குணப்படாத வியாதி, உயர்ந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாத வியாதி ஆண்டவரிடத்தில் வர்றாங்க. ஆண்டவர் அங்கே சுகமாக்குறார். சுகமானதை அவன் என்ன செய்கிறான்னா, அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு வருவோம். லூக்கா 17 லூக்கா 17 பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அவர் சமரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, அவங்க தூரத்தில் நின்று என்ன கேட்குறாங்கன்னா, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த 10 பேரும் மருத்துவத்தால் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, ஜனங்களால் கைவிடப்பட்டிருக்காங்க, மாத்திரை மருந்தினால் குணமாக்க முடியல. இப்படி இருக்கிறவங்க அவங்க தூரத்தில் நின்று ஆண்டவரை வேண்டிக்கிறாங்க. அப்படி சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். போகும்போதே அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா சுத்தமாயிடுறாங்க. அவங்களுடைய சரீரத்தில் இருந்த நாற்றம், அவங்களுடைய வியாதி, அவங்களுடைய அந்த குஷ்டம் எல்லாமே நீங்கி போயிடுது. நீங்கி போன உடனே 15 அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு, அவன் என்னத்தை பார்க்குறான் அப்படின்னா தன் ஆரோக்கியமானதை பார்க்குறார். இது எப்படி கிடச்சிது? ஆரோக்கியமானது, என் சரீரம் பழசு மாதிரி ஆயிட்டே, என் குஷ்டம் நீங்கி போயிட்டே, என் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டே அப்படிங்கிறத ஆரோக்கியமானதை அவன் கண்டு, காணக்கூடிய இருதயம் இருக்குது அவனுக்கு, பார்க்கக்கூடிய நல்ல இருதயம் இருக்குது. நம்மளையும் கூட நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன், இயேசு என்னோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறாருங்கிறத காண முடியாத குருடர்களாக நம்ம உட்காந்துருக்க முடியும். இயேசுவை காண முடியாத, சுகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு குருடர்களாக நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியும். ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்தானா, அவன் பார்த்துட்டான். ஆண்டவர் தன்னை சுகமாக்குனதை, தனக்கு கிருபை செய்ததை, நியாயம் செய்ததை, இரக்கம் செய்ததை அவன் பார்த்துட்டான். பார்த்ததுனால அவன் என்ன செய்கிறானா, அவன் ஆரோக்கியமானதை கண்டு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் பாவ குஷ்டத்தால் பிடிக்கப்பட்டவன், ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் நம்ம கேட்டது போல் நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க ஆண்டவரே, என் பாவத்தை நீங்கள் நினைக்காத இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை ஒருபோதும் அப்படி நினைக்கல ஆண்டவரே, நினைக்காது இருக்கிறீங்க.
இப்படி அவன் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு, அங்கே வாசிக்கிறோம், அவங்க 13 என்ன சத்தம் இருந்ததோ, 13வது வசனத்தில் குஷ்டம் இருந்தபோது என்ன சத்தம் அவனுக்கு இருந்ததோ, ஐயரே எனக்கு இறங்க முன்னு என்ன சத்தத்தோடு இருந்தாங்களோ, இது எப்போனா முன்னாடி பிஃபோர் அவங்களுக்கு குஷ்டம் இருந்தபோது என்ன சத்தம் இருந்ததோ, குஷ்டம் சுத்தமானதுக்கப்புறம் அவனுக்கு அதே சத்தம், உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு கத்திக்கிட்டு வர்றார். ஆரோக்கியமானதை கண்டு சந்தோஷப்பட்டு தன் வாழ்க்கையை பார்க்குறான். இப்படி நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு எவ்வளவு நியாயம் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கிருபை செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, எவ்வளவா என்னுடைய பாவ கடனையெல்லாம் மன்னிச்சிருக்கீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தை மன்னிச்சிருக்கீங்களே, எந்த டாக்டராலும் குணமாக்காத, எந்த வைத்தியத்தாலும் குணமாகாத பாவ குஷ்டம் மன்னிக்கப்பட்டிருக்க ஆண்டவரே. இதையெல்லாம் காணாத ஒரு துரோகியாக நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும், எவ்வளவு உரத்த சத்தம் நமக்கு வரணும், எவ்வளவு நன்றி கடந்த ஒரு இறுதி நமக்கு இருக்கணும். ஆனால் அவன் உரத்த சத்தத்தோடு வந்து என்ன செய்கிறானா, ஆண்டவர்கிட்ட அவன் வர்றான். ஆண்டவர் சமூகத்துக்கு அவன் வரும்போது அந்த சத்தமெல்லாம் மாறி ஆண்டவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுகிறான். ஆண்டவர் சமூகத்தில் வந்து என்ன செய்கிறானா, முகக்குப்புற விழுகிறான். ஆண்டவரே, மனுஷராலும் ஜாதியாலும் உலகத்தாலும் நான் ஒதுக்கப்பட்டிருந்த ஆண்டவரே, ஆனால் என்னை நீங்கள் குணமாக்கிட்டீங்க ஆண்டவரே. உம்முடைய பாதம்தான் கெதி ஆண்டவரே, உம்முடைய சமூகம்தான் எனக்கு கெதி ஆண்டவரே, வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் அந்த பாதத்து அருகே வந்து விழுந்து. நமக்கு அநேக சமயத்தில் என்ன வேணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விழுந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை நிதானித்து பார்க்குற ஆண்டவரே, நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் நான் யோசித்து பார்க்குற ஆண்டவரே, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிதானித்து பார்க்குற ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளை எல்லாம் நான் புடமிட்டு பார்க்குறேன். இயேசுவே, இப்போ நான் உம்முடைய சமூகத்துக்கு வர ஆண்டவரே, இப்போது உமக்கு முன்னாடி என்னை நிதானித்து பார்க்குற ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு உணர்த்தி விடுங்க, எனக்கு சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறானா, அவர் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், நன்றி செலுத்துகிறான், துதிக்கிறான் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் செலுத்தி அவன் நன்றியோடு இருக்கிறான். அவன் யாருன்னா, ஒரு சமாரியன். சமாரியனை எல்லா விதத்திலும், ஜாதியிலும் மனுஷ இதுலேயும் ஒதுக்கிப்படுவாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவனிடத்தில் யாரும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, அவரோட யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் உலகப்பிரகாரமாக வேணால் அவன் ஒரு ஒதுக்குன மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்குது. ஆண்டவரை அவ்வளவாய் அவன் நன்றியோடு துதிக்கிறான், ஸ்தோத்தரிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, மேன்மை பாராட்டுறான். நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி, அந்த எரேமியா 9:24 வாசித்தபடி தேவனை அவன் மேன்மையாக வைக்கிறான். ஆண்டவரே, நான் சுகமானதை உணர்ந்திருக்க ஆண்டவரே, நான் குணமானதை உணர்ந்திருக்க ஆண்டவரே, உங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுற ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை குறித்தே நான் பாடுற ஆண்டவரே, ஆண்டவரே இதையே நான் கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் துதிக்கிறான். அப்போது ஆண்டவர் கேட்குறார் 17, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 10 பேர் சுகம் பெற்றாங்க, மற்ற 9 பேர் எங்கே? இன்றைக்கும் கூட நம்ம 100 பேர் கூடி வரலாம், 10 பேர் கூடி வரலாம், நாம் ஒவ்வொருவருக்கும் நம்ம தான் பொறுப்பு. ஒருவர் கெட்டு போவதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்னா, பொறுப்பாளியாக நம்ம இருக்கணும். 10 பேரில் 9 பேர் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இது மாதிரி நம்ம கூடியிருக்கிற அவருக்கு என்ன, அவருடைய வீழ்ச்சியில் நமக்கு என்ன அப்படின்னா, அப்படியே நம்ம போனோம்னா எல்லாருமே நாம் கெட்டு போயிடும். அதனால் ஒருவருடைய
பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருடைய சூழ்நிலைக்கு நாம் இறங்கி வந்து உணர்த்தி அன்பு செலுத்தி தயவு பண்ணி நாம் ஒருவருக்கொருவர் நாம் தேவனை சேவிக்கும்படி அன்பு கூறும்படி நாம் குணமாக்கப்பட்டதை உணரும்படி நம்ம ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கொருத்தர் கடனாளிகளாய் அன்பில் சந்தோஷத்தில் சகோதர சிநேகத்தில் நாம் ஒருவருக்கொருவர் கடனாளியாக இருந்து ஆண்டவரை சேவிக்கும்படி நம்மை அழைக்கிறார். அல்லது நாம் எனக்கு என்ன அப்படிங்கும்போது அது பிசாசனுடைய எண்ணம். உதாரணமாய் அந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்கிறாருன்னா 30 காசு வாங்கிட்டு காட்டி கொடுக்குறார். இயேசுவை காட்டி கொடுக்குறார். காட்டி கொடுத்துட்டு மீண்டும் அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் திரும்பி ஆசாரிகளிடத்தில் வரார். ஆசாரிகளிடத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். உணர்றார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், என்னை மன்னியும் அப்படிங்கிற மாதிரி அவர் வர்றார். அதுக்கு பதில் என்ன வந்தது தெரியுமா? அது உன்னுடைய பாடு, அது உன் பாடு, நீ என்னவோ அதை பார்த்துக்கோ. பிசாசு அதுதான் பதில் சொல்லுவான். அது அவங்க பாடு. ஒருத்தவங்க பாவம் செய்கிறாங்களா, அது அவங்க பாடு. அப்படி இருக்காங்களா, அவங்க அப்படியே இருக்கட்டும். இதுதான் பிசாசனுடைய வேலை. ஆனால் நம்ம பொறுப்புள்ளவங்களாக இருந்தோம்னா, ஆண்டவரே எல்லாரும் ரட்சிப்படையணும், ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவரே ஆண்டவரே ஒருவனும் கேட்டின் மகனாக இருந்துடக்கூடாது, ஆண்டவரே எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, இறக்க செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நான் பொறுப்புள்ளவனாக இருக்கட்டும், ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் அந்த மந்தைக்குள்ளே கிறிஸ்து இயேசுங்கிற அந்த மந்தைக்குள்ளே எல்லாரும் ரட்சிப்படையும்படி, எல்லாருமை சேவிக்கும்படி, எல்லாரும் குணமடையும்படி, பாவத்திலிருந்து பெருமையிலிருந்து மேட்டுமையிலிருந்து அகங்காரத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து எல்லாருமே ரட்சிப்படையும்படி குணமடையும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க, ஆண்டவரே இயேசுவே உம்மால கூடும், ஆண்டவரே எவ்வளவு குலப்பிரச்சனாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை முத்தி போயிருந்தாலும் நீர் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று இல்லை, ஆண்டவரே ரட்சிக்கக்கூடாதபடி உம்முடைய கை குறுகி போகலாம், ஆண்டவரே ஆண்டவரே நீர் உதவி செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, ஆண்டவரே எல்லாமே உம்மாலே கூட, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் சுத்தமானதை கண்டு ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து அவன் என்ன செய்தானா, தேவனை மகிமைப்படுத்தினான். அப்படின்னா ஆண்டவரை அறிந்ததும் அவன் சுகமானதை அறிந்ததும் உணர்ந்ததையும் அவன் என்ன செய்தானா, அவன் வந்து தேவனை மகிமைப்படுத்தி அவன் என்ன செய்தானா, கடைசியாக அவன் ரட்சிப்பை பெற்றான். அந்த நன்றியுள்ள இருதயத்துக்கு அவனுக்கு என்ன கிடைத்ததுன்னா, திரும்பி வந்ததுக்கு அவன் ரட்சிப்பை பெற்றான். இந்த 9 பேரும் சுகத்தோடு போயிட்டாங்க, சுகத்தோடு போயிட்டாங்க. ஆனால் ஒருவன் மட்டும் ரட்சிப்படைந்தான், தேவனை குறித்து உணர்ந்தான், இயேசுவை உணர்ந்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டது போல இயேசுவை உணரும்படி, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்து அவரில் நாம் பிணைந்து நாம் வாழும்படி, அவரை நேசிக்கும்படி, அவரிடத்தில் அன்பு கூறும்படி. நம்முடைய ரட்சிப்பு என்பது எப்போவோ நடந்த பல மைலுக்கு அப்பால் இருக்கிறதா இருக்க வேணாம். தேவன் வந்து இயேசு கிறிஸ்து எப்போவோ சந்தித்த ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு இருக்கிறவராக நம்ம பார்க்க வேணாம். ஆண்டவரே நான் இப்போ உங்களை பார்க்கட்டும், ஆண்டவரே முகமுகமாக உங்களை பார்க்கட்டும், ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என் குற்றத்தை எல்லாம் உணர்த்துங்க, ஆண்டவரே என் பெருமையெல்லாம் எனக்கு உணர்த்துங்க, ஆண்டவரே இயேசுவே என்னோடு இடைப்படுங்கப்பா, உமது வார்த்தையினால் உமது சத்தியத்தினால் எனக்கு உணர்த்துங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டு, ஆண்டவரே நான் மாறிட்டு, ஆண்டவரே நான் சரி செய்யப்பட்டு, ஆண்டவரே இப்படி ஆண்டவரை நாம் முகமுகமாய் கிட்ட வந்து நாம் அவரை பார்க்கும்படி தரிசிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருடைய மகத்துவமான கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்வோம். நமக்கு அவர் என்னவானார்னா, அவரே நமக்கு நீதியானார். இதே அந்த வாசித்த அந்த எரேமியா 9:24 அதே இதில் பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 30-31 வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒரு மேன்மை இருக்குன்னா, ஆண்டவரே தேவனால் எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஞானமாக இருக்கீங்க ஆண்டவரே. புத்தி இல்லாத எனக்கு, புத்தி மங்கி போயிருக்கிற எனக்கு ஆண்டவரே மெய்யான புத்தியை தந்திருக்கீங்க. உம்மை அறியக்கூடிய அறிவை தந்திருக்கீங்க. உம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு கிடைச்ச ஞானம் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கிடைச்ச ஞானம் ஆண்டவரே. நீங்கள் அடுத்தபடி நீதி ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கு ஆண்டவரே. ஒன்று கூட சுத்தமாக இல்லை ஆண்டவரே. எல்லாம் அழுக்கானதாக இருக்கு ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கானது ஆண்டவரே. ஆனால் நீரோ தேவனால் எனக்கு நீதியாக இருக்குங்க. அடுத்தபடி பரிசுத்தமும். அவராலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கேட்டது போல் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் இயேசு. நாம் நினச்சிட்ருப்போம், ஆனால் எல்லாவற்றையும் தேவன் மன்னிச்சிருக்காங்க. நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை எப்படி ஆக்கியிருக்காருன்னா பரிசுத்தமாக்கியிருக்காங்க. நமக்கு மீட்பாயிருக்காங்க. நம்முடைய பாவங்களுக்காக எழுதப்பட்டது போல் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், மரித்தார். நம்மை நீதிமானாக்கும்படி, நம்மளை மீட்கும்படி, நம்மளை பரிசுத்தமாக்கும்படி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஆகையால் நம் குற்றமனசாட்சிக்கு எப்போதும் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு நம்மளை குற்றப்படுத்துவான், பாரப்படுத்துவான். அதுக்கு நம்ம இடமே கொடுக்காமல், என்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் ஆண்டவருடைய கிருபையால் நான் ரட்சிப்படைந்திருக்கேன், மீட்படைந்திருக்கேன். ஆகையால் நாம் தைரியம் பெற்று கிறிஸ்துவின் சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் நாம் பிரவேசித்து அந்த ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டும்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியா இருப்போம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமேன். தேவன் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாம் வார வாரம் சபையில் ஏராளமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் அதை கவனமாய் கேட்டு நாம் வாரம் முழுவதும் நம்முடைய சிஸ்டர் மருதகுடி சிஸ்டர் சொன்னது போல் அந்த வார்த்தையை நம்ம எப்படி வச்சுக்கணும்? இதை இன்றைக்கி கேட்டுட்டு போய் ஏதோ சபைக்கு போயிட்டு வந்தோம், இதோட முடிஞ்சு போயிட்டுன்னு இல்லாத வழி அந்த வார்த்தைகளை நாம் வேதம் சொல்லுவது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. இரவும் பகலும் அதுபோல் அந்த வார்த்தைகளை நாம் அசை போட்டு கொண்டிருக்கணும். மாடு பார்த்தோம்னா டக்கு டக்குன்னு வயலெல்லாம் ஆடு மாடு மேயும். மேய்ஞ்சதுக்கு பிற்பாடு ஒரு இடத்துல உட்காந்து அது அசை போடும். அப்போ தான் அது ஜீரணமாகும். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்குறோம், ஏராளமான வார்த்தைகள் பிரதர் பேசுகிறாங்க, அப்புறம் டேவிட் பிரதர் பேசுகிறாங்க, நிறைய வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து திரும்ப நம்முடைய ரிப்பீட் பண்ணி நம்முடைய மனதுக்கு சிந்தைக்கு கொண்டு வந்து, இது எனக்காக என்ன ஆண்டவர் கிடைச்சிருக்கு, நான் எப்படி நடந்துக்கணும், இந்த வார்த்தைகள் மூலமாய் நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதி என்ன, நான் என்னை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்காத பட்சத்தில் அது ஒரு பிரயோஜனத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது பிரியமானவர்களே. அதனால் நாம் கேட்ட ஏராளமான வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கி வீடுகளுக்குள் சென்று இல்லை குடும்பத்தில் நம்ம சம்பாஷிக்கும் பொழுது தான் அது நிலைச்சிருக்கும். ஆண்டவர் சொல்வார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னில் கனி கொடுக்கும்படி, உண்மையில் நிலைத்திருக்கும்படி உதவி செய்யுங்கன்னு சொன்னால் தான் அது கனி கொடுக்கும். அது பெரியமானவர்களே, நாம் ஏராளமான வார்த்தைகளை கேட்டோம், நாவை குறித்து கேட்டோம். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பிரதர் சொன்னாங்கள்ல, ஒரு மனுஷன்கிட்ட
ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அவன் யாருங்கிறத எடை போட்டுடலாம். அதே போல் இயற்கையிலேயே நம்முடைய மாம்சத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாக்கோபு சொல்வார், நாவும் நெருப்பு தான், அது பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், அதுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய உறவுகள், என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க, நான் யார் என்னங்கிறத அப்படியே அவங்கள்ட்ட தேவையில்லாமையே கொட்டு வரவர்களாக தான் இருப்போம். இது பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். அது அநீதி நிறைந்த உலகம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அந்த யாக்கோபு 3 தொடர்ந்து வாசித்து பார்த்தோம்னா ஏராளமான வார்த்தைகள் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். யாக்கோபு யாக்கோபு 3:1 நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எவ்வளோ பெரிய கப்பல்! அந்த கப்பலை மாலுமி தான் எவ்வளவு புயல் காற்று அடித்தாலும் தான் விரும்பும் திசைக்கு கொண்டு போகிறதுக்கு பிரயாசப்படுறான். அப்படியே இதை சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது. கேட்டோம் எரேமியா 25 மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? ஆண்டவராகிய இயேசு பவுல் சொல்கிறது போல, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், அவற்றை குப்பையுமாக எண்ணுகிறேன்னு. இந்த உலகத்தில் பெரிய அறிவு ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தது, நாம் ரட்சிக்கப்பட்டது. கேட்டது போல் ரட்சிப்பின் வஸ்திரம் நான் உடுத்திருப்பேனே, ஆனால் திரும்ப போய் ஒரு சாக்கடையிலையோ எங்கேயோ உட்கார மாட்டாங்க. அது ரொம்பவும் அருவருப்பாக இருக்கும். ஒரு பன்றி அந்த சாக்கடையில் உழன்று அது கடக்கிறதுக்கும் விரும்பி படுத்திருக்கிறதுக்கும் ஒரு பூனை தவறி விழுவதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. நாம் சமயங்களில் தவறுகிறோம், ஆனால் அது எவ்வளவு சகதியில் விழுந்துட்டோன்னு சொல்லி நம்மை உணர்த்தி, அந்த பூனை அப்படி தான் செய்யும். சமயத்தில் மீன் கழுவிட்டு இருப்பாங்க, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த பூனை மேலே ஊற்றிட்டா போதும். முதல்ல அது என்ன செய்யும்னா, மேலுகளெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணிக்கும். அது மேலே ஒரு அசுசி கூட படக்கூடாது, அப்படி பார்த்துக்கும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அறிந்து கடந்து வந்த பாதையில் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கரைபடாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. யோசேப்பு அப்படி தான் சொல்லுவார், இவ்வளவு பெரிதான பாவத்தை என் தேவனுக்கு விரோதமாய் நான் செய்வது எப்படி? பாவத்தை சீரியஸாய் பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவையாக இருக்கிறது. பெரிய வரப்போகிற நாட்களில் நாம் ஒருவரையும் தேவன் அப்படியாய் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாதபடிக்கு அவர் நமக்காக சிறுவையிலே சம்பாதித்து வைத்த அந்த பொக்கிஷங்களை நாம் பெற்று ஜீவிக்கும்படி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கேட்ட நாம் எல்லோரும் எழுந்திருப்போம். ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் நாம் ஜெபிக்கலாம். வந்ததிலிருந்து வாய் திறக்காத ஏவப்பட்டவர்கள், உணர்த்தப்பட்டவர்கள், தயவுசெய்து நாம் கேட்ட வார்த்தைக்காக நாம் நினைவு கூர்ந்து நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றிப்பா ஆண்டவரே. எங்களுடைய மாம்சம்
எங்களுடைய மனசும் எப்பொழுதுமே பெருமை நிறைந்ததாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களிலும் நாங்கள் உணர்வடைகிறோம், மனம் திரும்புகிறோம், மாற விரும்புகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் ஆண்டவரே என்னை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை நாளுக்கு நாள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. இந்த நாளிலும் பேசின ஜீவனுள்ள ஆறுதலான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எங்களை தேற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அக்காலம் என்பது இக்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாட்களிலும் சபை கூடி வந்த ஒரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே, பற்றாக்குறையோடும் வியாதியோடும் ஆண்டவரே, மன உளைச்சலோடும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் ஆறுதலையும் ஆண்டவரே தேறுதலையும் நீர் தாரும். தாவீது சொன்னது போல, நெருக்கத்திலிருந்து நான் உம்மை கூப்பிட்டேன், நீர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாயிருக்கிறீர், எங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறீர். உமக்கு நன்றிப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.